கடந்த சில நாட்களாக ஜெயா டிவியில் பல பொலிட்டிக்கல் லீடர்ஸ், பல பர்சனாலிட்டிஸ் இந்த ஸ்பெக்ட்ரம் ஊழல் இந்த சப்ஜெக்டை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பேசிட்டு வராங்க. ஆனால் ஸ்பெக்ட்ரம்னா என்ன, அதோடைய பேசிக் இது, அதை வச்சு எப்படி ஊழல் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தெரியணும்னா நமக்கு அந்த டிபார்ட்மெண்ட், டெலிகாம் டிபார்ட்மெண்ட்லேருந்து யாருக்கிட்டையாவது கேட்டால் தான் கரெக்டாக தெரியும். அதற்காக இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறது திரு மதிவாணன். அவர் ஒரு ட்ரேட் யூனியன் லீடர், டெலிகாம் டிபார்ட்மெண்ட். வணக்கம் சார். இப்போ இந்த ஸ்பெக்ட்ரம் ஊழல் 1,76,000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில மாதங்களாக இல்லை சில வருடங்களாக பேசப்படுற ஒரு விஷயம். இந்த பாமர மக்களுக்கு புரியுற மாதிரி ஸ்பெக்ட்ரம்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். தொலைத்தொடர்பு துறையில் குறிப்பாக பிஎஸ்என்எல்ல நான் பணிபுரியறதால அதை சொல்கிறது பொருத்தமாக இருக்கும் தான் நினைக்கிறேன். இப்போது முன்னால் பார்த்தீங்கன்னா தொலைத்தொடர்பில் லேண்ட்லைன்ஸ், அதாவது இந்த தரை வழியில் கேபிள்கள் ஒயர்கள் மூலமாக லைன் நமக்கு தெரிஞ்ச ஃபோன் அப்படின்னு சொல்கிற, இப்போ அதுக்கு பேர் ஃபோன்னா லேண்ட் ஃபோன் ஆகிப்போச்சு. ஆமாம், லேண்ட்லைன் சொல்கிறாங்க. ஸோ அந்த லேண்ட்லைனுக்கு உங்களுக்கு கேபிள் இருந்தால் போதும், உங்களுக்கு ஒயர்ஸ் இருந்தால் போதும், போஸ்ட் இருந்தால் போதும், கொடுத்துடலாம். பட் இந்தியாவில் மொபைல் சேவை ஆரம்பித்த உடனே இது மாதிரி நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. ஏன்னா மொபைல் சர்வீஸ்ன் போது அது ஒயர்லெஸ் சர்வீஸ், கம்பி இல்லாத மூலம் செய்தி பரிமாறணும். அப்போது ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி வேணும் இல்லையா? ஒரு கனெக்ஷன் இல்லாமல் இங்கே இருக்கிற டெலிஃபோன் அங்கே அப்போ அதுக்கு தான் நம்முடைய இப்போ ரேடியோலாம் எப்படி வேலை செய்யுதுங்க. ரேடியோலாம் ஏர் வேவ்ஸ் இல்லையா, ஒலிக்கற்றைன்னுவாங்க. அதை தான் ஸ்பெக்ட்ரம் சொல்கிறாங்க. அப்போது மொபைல் சேவை இந்தியாவில் நுழைந்த உடனே அந்த சேவையில் ஈடுபட்ட நிறுவனங்களுக்கு இந்த ஸ்பெக்ட்ரம் எனப்படக்கூடிய ஒலிக்கற்றையை ஒதுக்க வேண்டிய சூழல், கட்டாயம், நிர்பந்தம் ஆட்சியாளர்களுக்கு வந்துவிட்டது. அதாவது சுமார் 95-96 அந்த பீரியட்ல நினைக்கிறேன் இல்லையா? ஆமா, அதாவது திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த போதுதான் இந்தியாவில் முதல் முறையாக மொபைல் சேவையை அனுமதிக்கப்பட்டது. இப்போ பிஎஸ்என்எல் ஒரு 7 வருஷம் கழிச்சு தான் அதுக்குள்ள நுழைய அனுமதிக்கப்பட்டது. ஆனால் தனியார் நிறுவனங்கள் முதல்லயே போயிட்டாங்க. அப்போ அந்த தனியார் நிறுவனங்கள் தான் முழுமையாக இருந்தது மொபைல் சேவையில். ஒரு 7 வருஷம், முதல் 7 வருஷம் பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனங்கள் தான். அந்த தனியார் நிறுவனங்களுக்கு அவர்கள் சேவையை துவங்குவதற்கு லைசன்ஸை கொடுத்த கையோடு அவர்களுக்கு இந்த ஸ்பெக்ட்ரத்தை, அந்த அலைக்கற்றையை கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்தது. அதில் இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுலேயும் ஒலிக்கற்றையிலையும் 2G ஸ்பெக்ட்ரம்னு ஒன்று இருக்கு, 3G ஸ்பெக்ட்ரம்னு ஒன்று இருக்கு. இப்போ விற்பனையானது இதெல்லாம் 3Gன்னு சொன்னா தேர்ட் ஜெனரேஷன், மூன்றாம் தலைமுறை. 2Gன்றது இரண்டாம் தலைமுறை. இப்போ மேலை நாடுகள் எல்லாம் 4ஆம் தலைமுறை, 5ஆம் தலைமுறை ஸ்பெக்ட்ரம், அந்த சர்வீஸ்லாம் போயாச்சு. இப்போ இந்தியாவில் 3ஆம் தலைமுறை. இப்போ இந்த எல்லா மோசடி சம்பந்தமாக இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2G ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன் சம்பந்தமானது. இந்த இரண்டாம் தலைமுறைன்னு சொல்ல, அப்ப முதல் தலைமுறை எது? முதல் தலைமுறை தான் லேண்ட்லைன். ஓகே. சோ இந்த மொபைல் போன் வந்ததே இரண்டாம் தலைமுறை தான், 2G தான். எடுத்த உடனே பேசிக் மாடல்னு சொல்லுவோம் இல்லையா, மொபைல் போன்ல பேசிக் மாடல் இருக்கு. அப்புறம் அதுல கொஞ்சம் அடுத்தது 50,000 வரைக்கும் இருக்குது, 1000 ரூபாய் வரைக்கும் கூட இருக்கு. அப்ப அது மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் ஆக உங்களுக்கு சர்வீஸ் அட்வான்ஸ் ஆக தேவையாக இப்போ பாத்தீங்கன்னா 3Gனா பார்த்து கொண்டே பேசலாம், பேசிக்கொண்டே பார்க்கலாம். அது மாதிரியான அட்வான்ஸ் சர்வீசஸ், டிவி இது எல்லாம் டிவி சேனல்ஸ் எல்லாம் உட்கார்ந்த இடத்துல பார்த்துக்கலாம், இமெயில் பார்த்துக்கலாம். அதே போல எல்லா இன்டர்நெட் வெப்சைட் எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்கலாம். ஸ்பீட் ஆகும். இப்ப 4ஆவதுன்னா ஸ்பீட் அதிகமாகும், 5ஆவதுன்னா அதை விட வேகமாக உடனே வந்துடும். ஆக இது நம்ம இப்ப சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிற இந்த பிரச்சனை 2G ஸ்பெக்ட்ரம், அதாவது துவக்கத்தில் மொபைல் சேவைகளை இங்கே நடத்துவதற்காக அந்த தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அலைவரிசையில, ஒதுக்கப்பட்ட அலைவரிசையில எழுப்பப்பட்ட முறைகேடுகள், மோசடிகள், இதுதான் இப்ப 2G ஸ்பெக்ட்ரம் இந்தியாவையே ஒரு பூதம் போல ஆட்டிட்டு இருக்கு.
3G ஸ்பெக்ட்ரம் இப்ப நீங்க சொல்ற இதுபடி இந்த 2G ஸ்பெக்ட்ரம் சொல்றது அந்த ஒரு 95-96 வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர் காலத்துல இருந்து அலாட்மெண்ட் ஓடிட்டே இருக்கு. ஆமா ஆமா, தயாநிதி மாறன் நிதிய தொலைத்தொடர்பு அமைச்சரா இருந்த போதும் இது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பிரமோத் மகாஜன், ராம்விலாஸ் பாஸ்வான், இது மாதிரி மத்திய அமைச்சர் அருண் ஷோரி இவங்கெல்லாம் பிஜேபியில இருந்த போது, திமுக அமைச்சர் இதுக்கு முன்னாலேயும் இந்த ஒதுக்கல் தான் எல்லாம் நடந்திருக்குது. ஓகே, இப்ப அந்த காலத்துல இருந்தே ஒரு சிஸ்டம், ஒரு ப்ரொசீஜர் டெவலப் பண்ணி இருப்பாங்க இல்ல? ஆமா. இப்ப ஏன் இந்த ராஜாவுடைய இதுக்கு மட்டும் இந்த அளவுக்கு ஒரு கான்ட்ரவர்சியாக வந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன? அதாவது சின்ன சின்னதா சில விஷயங்களை தவறு பண்ணும்போது இந்த சிஸ்டம் அதை பெருசா கவனிக்கிறது இல்லை. தவறுகள் நடந்திருக்குது, இதுக்கு முன்னாலேயும் நடந்திருக்கலாம், அது கவனத்தில் வராமல் இருக்கலாம். ராஜா மாட்டிக்கிட்டதாலேயே ராஜாவுக்கு முன்னால இருந்தவங்கலாம் தப்பு செய்யாதவர்கள் உத்தமர்கள் நான் ஒத்துக்க மாட்டேன். அது பெரிய இது மெகா சைஸ்ல போயிட்டார். அதாவது விதிகள் காற்றில் பறக்க விடப்பட்டன. அதாவது சாதாரணமா இந்த டேட்ல நீங்க எல்லாம் மனு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த டேட்ல மனு கொடுக்கறது வழக்கம். ஆனா மனு கொடுத்து எல்லாம் முடிஞ்ச பிறகு 10 நாள் கழிச்சு கடைசி தேதியை ஒரு வாரத்துக்கு முன்னால மாத்திட்டேன் அப்படின்னு தன்னிச்சையா அறிவிச்சு அந்த குறிப்பிட்ட ஒரு வாரத்துல ஒரு 300 பேர் அப்ளிகேஷனை ரத்து பண்றதுன்னு இந்தியாவில் இல்ல வெளிநாட்டுல ஏதாவது ஒரு நாட்டுல நடக்குமா? கடைசி தேதி இதை சமர்ப்பிக்க வேண்டிய நாள் என்று அறிவித்து விட்டு கடைசி தேதியில எல்லார் அப்ளிகேஷனையும் வாங்கிட்டு 10 நாள் கழிச்சு அமைச்சர் தன்னிச்சையாக இந்த கடைசி தேதியை ஒரு வாரத்துக்கு முன்னதாக நான் மாற்றி விட்டேன் என்று, அதாவது ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அது மாதிரி ஏதாவது கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான அதிகார துஷ்பிரயோகம் எந்த நாட்டிலையும் நடந்திருக்காது. அதன் மூலம் ஒரு 300 மனுதாரர்களை அப்போ இங்க துவக்கமே தவறுல தான் துவங்கி இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 45 நிமிஷம் டைம் கொடுத்து இந்த நிமிஷத்துக்குள்ள நீங்க எல்லாம் பணத்தை கொடுக்கணும் அப்படின்னா எல்லாம் 1000-2000 கோடி ரூபாய்கள். பேங்க் டிராப்ட் வாங்கணும்னு சொன்னா உங்களுக்கு காலையில போய் நின்னீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆயிடும். ஆனா பம்பாயில இருக்கிற நிறுவனம் அது இப்ப நம்ம சொல்றது 1000 ரூபாய் ரேஞ்சில் இருக்கு. 1000-2000 கோடிக்கு எடுக்கிறாங்க. டிராப்ட் எடுக்கிறதுக்கு சஞ்சார் பவன் டெல்லியில தொலைத்தொடர்பு துறையினுடைய இடம், அந்த இடம் சர்ச்சைக்குரிய இடம். அதுக்கு பக்கத்துல இருக்கிற பேங்க்ல எடுத்துட்டு வரணும்னா கூட அநேகமாக 1 மணி நேரம் ஆயிடும். 1000 கோடி 1200 கோடி ரூபாய்க்கு. அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் உங்களுக்கு முன்கூட்டியே தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு நீங்க தயார் நிலையில் வைத்திருந்தால் ஒழிய இந்த 45 நிமிஷத்துல உங்களால பேங்க் கேரண்டிஸ் டிராஃப்ட் எல்லாம் கொடுக்க முடியாது. இதுல வேடிக்கை என்ன, 45 நிமிஷம் சொல்றது எந்த டைமிங்ல? அதாவது அத ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலதான் அவர் அனௌன்ஸ் பண்ணல. இல்ல அது எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும்? அது ஒரு மத்தியானம் தான் நினைக்கிறேன். மத்தியானம் காலையில சொல்றாரு 45 மத்தியானம். ஆனா அதுல நான் ஏற்கனவே சில தொலைக்காட்சிகளை விளக்கியது போல எப்போதுமே சஞ்சார் பவனுக்கு வராத மந்திரி ராஜா அன்றைக்கு அவருடைய தரிசனத்தை கொடுக்கிறார். அவர் ஏன் சஞ்சார் பவனுக்கு வர மாட்டார்? அதுதானே அவருடைய ஆபீஸ். நோ he was holding dual portfolios. அதாவது தொலைத்தொடர்பு அமைச்சகத்துக்கும் அப்புறம் ஐடி கணினித்துறைக்கும் சேர்த்து, அதாவது அவர் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அமைச்சர்ன்றதால இது சஞ்சார் பவன் அவ்வளவு ஒன்றும் பெரிய மாடர்ன் பிளேஸ் கிடையாது. அது ஐடி உடைய ஆபீஸ் கொஞ்சம் அல்ட்ரா மாடர்னா வசதியா இருக்கும்ன்றதால அவர் அங்கேயே உட்கார்ந்துக்கிட்டு இங்க வரவே மாட்டாரு. அன்றைய தினம் அவர் அவருடைய அறையில உட்கார்ந்துக்கிட்டு எதிர் அறையில சந்தோலியான்னு சொல்லி இப்ப அவர் தான் கல்தா கொடுத்து அமைச்சிருக்கார் புது மந்திரி கபில் சிபல். இப்ப அவர் 7வது மாடியில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஊழியர்கள் எல்லாம் வர வச்சு, அவர் யாரு? சந்தோலியார் பிரைவேட் செக்ரட்டரி டு மினிஸ்டர். ஆக்சுவலா அவர் பிரைவேட் செக்ரட்டரியாவே இருக்க முடியாது. அவருடைய கதையை எடுக்கணும்னா இதெல்லாம் ரொம்ப பெரிய மகாபாரத ராமாயண கதை மாதிரி. அதாவது மே 2007 தயாநிதி மாறன் கருணாநிதி அவர்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக திடீரென்று மந்திரி சபையிலிருந்து வெளியேற்றப்படுகிறார். அதுவரையில சுற்றுப்புற சூழல் மந்திரியாகத்தான் திரு ராஜா அவர்கள் இருந்தார்கள். சோ மாறன் இடத்துக்கு பதிலா அவரை கொண்டு ஃபிட் அப் பண்ணாங்க. அப்போ இந்த சந்தோலியா என்பவர்
சுற்றுப்புற சூழல்ல வந்து ராஜாவுக்கு அந்தரங்க காரியதரிசியா இருந்தவர். அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தவர் அவரு. ஆனா இவர் என்ன பண்ணார்னா, இங்க வந்து புதிய பொறுப்பு எடுத்த உடனே, மினிஸ்ட்ரி விட்டு மினிஸ்ட்ரி வந்த உடனே அந்த சந்தோலியாவை வர வச்சுக்கிட்டார். ஓகே. ஏன்னா ரொம்ப அவருக்கு வந்து அவ்வளவு நெருக்கமான அதிகாரி. அதுவே தவறு. ஒரு அதிகாரி இன்னொரு இலாக்காக்கு போறா, அந்த ஆளே இழுத்துட்டு வர்றதுன்றது ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணம். அவர் வந்தாரு, இங்க வந்து அவருடைய அந்தரங்க உதவியாளரா இருந்தாரு. ஆனா ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள அவருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருது. சந்தோலியாவுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சது. அவருடைய சர்வீஸ்ல நார்மல் கோர்ஸ்ல அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது. ப்ரொமோஷன் கிடைச்ச உடனே அந்த அந்தரங்க காரியதரிசி லெவலை விட அதிகமான ப்ரொமோஷன் அது. அப்ப அவர் அந்தரங்க காரியதரிசியா செயல்படக்கூடாது. அந்த போஸ்ட் விட்டுட்டு அவர் அடுத்த போஸ்டுக்கு போனோம். ஆனா அமைச்சர் ராஜாவுக்கும் அவருக்கும் உள்ள உறவின் நெருக்கம் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த பதவியில அவர் வகிக்க முடியாதனாலும் அவரை வந்து எக்கனாமிக் அட்வைசர் டு டிஓடின்னு பேரை போட்டு பழையபடி அந்தரங்க காரியதரிசியா அதே ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு வேலை செஞ்சிட்டு இருந்தார். இதை விட ஹையர் பொசிஷன் கொடுத்துட்டு சம்பளம் கொடுத்துட்டு பழைய வேலை குறைவான சம்பளத்துக்கு செய்யக்கூடிய வேலையை வச்சிருந்தார். ஆனா நிறைவான சேவையா அமைச்சருக்கு அவர் பண்றாரு. அப்போ அந்த சந்தோலியா வந்துதான் இந்த பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப முழுமூச்சா அமைச்சருக்கு துணை நின்றவர். அன்னைக்கு வந்து டிஓடி செக்ரட்டரியா இருந்த மாத்தூர்னு ஒரு நல்ல நேர்மையான அதிகாரி. இப்ப சமீபத்துல கூட அவர் போபால்ல இருந்து தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. நான் ரிட்டையர் ஆயிட்டாரு, அவர் செட்டில் ஆயிருக்காரு. அதாவது நாங்க எவ்வளவு சொன்னோம், இது வந்து ஏலத்துல விடணும், அப்பதான் அரசுக்கு வருமானம் கிடைக்கும், அதான நியாயமும் கூட. ஆனா இவர் வந்து இல்ல, முன் வந்தவருக்கு முன்னுரிமை, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். அதுல கூட எந்த அளவுக்கு தவறுகள் நடந்திருக்குதுன்னா, இல்ல அந்த இதுக்கு போறதுக்கு முன்னாடி, இப்போ இதுக்கு முன்னாடி அதாவது 95, 96ல இருந்து இந்த பீரியட் வரைக்கும் ஏலத்துல விட்டாங்களா, இல்ல இந்த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ல விட்டாங்களா? அதாவது அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த முறையே இல்லைங்க. லைசன்ஸ் ஃபீ கலெக்ஷன் சொல்லி ஒரு அமௌண்ட்டை பிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த லைசன்ஸ் ஃபீ அமௌண்ட்டை கட்டிட்டா போதும். அதாவது ஒரு லைசன்ஸுக்கு இவ்வளவு அமௌண்ட், ஆமா, அதுல சொல்லி ஒரு அவ்வளவுதான், அதோட அவ்வளவுதான். ஆனா அப்போ அவ்வளவு லைனும் இல்ல. இப்ப நீங்க இது வந்து இன்னைக்கு 80 கோடி டெலிபோன் வந்துடுச்சு. ஆனா அப்பெல்லாம் சில லட்சங்கள் தான் இருந்தது. அந்த அளவுக்கு மார்க்கெட்டும் அவ்வளவு ஒன்றும் பெருசா இல்ல. இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு 1 கோடி லைன் ஆட் ஆயிட்டு இருக்குது. அப்ப அந்த லெவல்ல தான் லைசன்ஸ் ஃபீ கட்டணும் நாங்க. அதுல ஒரு சிக்கல் வந்தது. என்னன்னு சொன்னா, சில தனியார் நிறுவனங்கள், இப்ப உங்களுக்கு தெரியும் மொபைல்ல 2 வகை இருக்கு. நான் 2G 3G சொன்ன மாதிரி மொபைல்ல 2 வகையான மொபைல் இருக்கு. ஒன்னு CDMA டெக்னாலஜி, இன்னொன்னு GSM டெக்னாலஜி. இப்ப GSM டெக்னாலஜி தான் உண்மையிலே மொபைல். இந்த CDMA வந்து ஏழைகளின் ஊட்டி கோயம்புத்தூர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஊட்டிக்கு போக முடியாதவங்க கோயம்புத்தூர் போனா கொஞ்சம் ஊட்டி மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் CDMAன்றது லிமிடெட் மொபிலிட்டி. அது வந்து GSM மாதிரி ஒரு மொபைல் சர்வீஸ் ஃபுல் ஃபிளெட்ஜ்டு கிடையாது. இது வந்து ஒரு CDMA டெக்னாலஜி. அப்ப ரிலையன்ஸ் வந்து CDMA டெக்னாலஜி வச்சுக்கிட்டு மொபைல் சர்வீஸ கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப GSMல பணம் கொடுத்து லைசன்ஸ் வாங்கினவங்க எல்லாம் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அரசாங்கத்துக்கு. இது தயாநிதி மாறன் பீரியட்ல நடந்தது. ரிலையன்ஸுக்கு அவர் வந்து உதவி செஞ்சாருன்றது நாங்க அப்பவே குற்றச்சாட்டை கொண்டு போய் ரிலையன்ஸ் வந்து லைசன்ஸை ரத்து பண்ணணும் நாங்க ஒரு பெரிய இயக்கமே எங்க அமைப்பு. அதாவது இந்த CDMA லைசன்ஸ் வாங்கி குறைஞ்ச அமௌண்ட்டுக்கு CDMA லைசன்ஸ் வாங்கி GSM சர்வீஸ் ஆபரேட் பண்ணாங்க. அதாவது 10 ரூபாய் டிக்கெட்டை வாங்கிட்டு தியேட்டர்ல 50 ரூபாய் டிக்கெட்ல போய் உட்கார்ந்தீங்க. இப்ப நீங்க வந்து இப்போ GSM ஆபரேட்டர், நான் வந்து 500 கோடி கொடுத்து லைசன்ஸ் வாங்கியிருக்கேன். பட் CDMAக்கு 100 கோடி கொடுத்தா லைசன்ஸ் கொடுப்பாங்க. அப்ப இவர் 100 கோடி லைசன்ஸ் வாங்கிட்டு மொபைல் சர்வீஸை இவர் நடத்துறாரு. அப்ப அதுல போன பிறகு அதுல வந்து இப்ப ஸ்ட்ரைட்டாவே ஏற்கனவே 100 கோடி கொடுத்து லைசன்ஸ் வாங்கினவனை விட இவருக்கு அன்ஃபேர் அட்வான்டேஜ் அங்க ஸ்ட்ரைட்டாவே கிடைக்குது. அதுதான் முதல் கோணல். அதாவது வந்து ஒரு சேவைக்காக லைசன்ஸ் வாங்கினவரு அந்த சேவையை விட்டுட்டு வேற சேவையில போறார். அப்ப அதை எதிர்த்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, தவறை சரி பண்றதுக்கு பதிலா யூனிஃபார்ம் லைசன்ஸ் பாலிசின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதாவது வந்து இதுக்கு தனியா லைசன்ஸ், இதுக்கு தனியா லைசன்ஸ் தேவையில்லை, 2 சேவைக்கும் தனியாவே ஒன்னாவே வச்சுக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அது ரிலையன்ஸ் கம்பெனியை காப்பாத்துறதுக்காக தான். அப்போ வந்துட்டு அமைச்சர் தயாநிதி மாறன் தான் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ இது மாதிரி பாத்தீங்கன்னா பல்வேறு கட்டங்களை தாண்டி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுதான் இன்னைக்கு வந்து
வந்திருக்கு. உதாரணத்துக்கு 3G ஸ்பெக்ட்ரம் இப்ப பகிரங்க ஏலத்தில் விட்டாங்க. 1 லட்சம் கோடி ரூபாய் அரசுக்கு வருமானம் கிடைச்சது.